அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகிறேன். வாழ்க வளமுடன். கடந்த சில நாட்களாக நாம் பல வகைகளில் பொதிந்துள்ள மருத்துவ ஆற்றல்களை தாங்கள் அறிய தகவல்களை தந்து வருகின்றேன். அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று 7வது பகுதியாக நாம் பார்க்க இருப்பது கொய்யாப்பழத்தை பற்றி. நேற்றை நாம் கொய்யாப்பழத்தை பற்றி சிறிது பார்த்தோம். இன்று மறுபடியும் மற்ற இதுகளை பார்ப்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுத்து தங்களது கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க வேண்டுகிறேன். எனது வீடியோக்களை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் கிடைக்கும். இன்று கொய்யாப்பழத்தின் நடுப்பாகத்தில் உள்ள சதைப்பகுதியில் ஏலரசியின் வடிவத்தில் வெண்ணிறமான சிறு விதைகள் நிறைந்திருக்கும். இந்த விதைகளின் சத்து உடலை உரமாக்குகிறது. உயிர்ச்சத்து சி அதிக அளவில் கொய்யாப்பழத்தில் தான் இருக்கிறது. எலும்புகளுக்கு பலத்தையும் உறுதியையும் அளித்து அதை வளரச் செய்யும் ஆற்றல் கொய்யாப்பழத்திற்கு உண்டு. சிறுவர்களுக்கு அடிக்கடி கொய்யாப்பழம் கொடுத்தால் நலம் பயக்கும். கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் சொறி சிரங்கு குணமாகும், புண்களை ஆற்றும், இரத்த சோகை குணமாகும், விஷக்கிருமிகளை கொல்லும். கொய்யாப்பழம் பசியை மந்தப்படுத்தும் குணமுடையதாகையால் ஆகாரத்துக்கு முன்பு கொய்யாப்பழத்தை சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டால் கபத்தை பெருக்கும். கொய்யாப்பழத்தை அதிக அளவில் உட்கொண்டால் பித்தம் உபரியாகும், சுவையின்மை, உணவில் விருப்பமின்மை உண்டாகும். கொய்யாப்பழம் ஜாம் தயார் செய்வதற்கு தேவையான அளவு கொய்யாப்பழம் வாங்கி வந்து கழுவி சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு வாணலியை அடுப்பில் ஏற்றி அதில் 1 டம்ளர் அளவு தண்ணீர் ஊற்றி கொய்யாப்பழம் எடைக்கு 2 பங்கு ஜீனி அல்லது வெல்லம் போட்டு காய்ச்சி பாகுப்பதம் வரும்பொழுது கொய்யாப்பழ துண்டுகளை அதில் கொட்டி நன்றாக கிளறி கொடுக்க வேண்டும். பழம் வெந்ததும் வாணலியை இறக்கி வைத்து பழத்துண்டுகளை ஒரு மத்தை கொண்டு நன்றாக கடைய வேண்டும். பின்பு தேவையான அளவு தேன் விட்டு ஏலரசியையும் நைத்து போட்டு வாயகன்ற பாட்டிலில் பத்திரப்படுத்த வேண்டும். இதை இட்லி, தோசை, ரொட்டி இவைகளுடன் சேர்த்து சாப்பிடலாம். ருசியாக இருக்கும். 15 தினங்கள் வரை ஜாம் கெடாமல் இருக்கும். கொய்யா இலையை வாயிலிட்டு மென்றால் பல்வலி சாந்தமடையும். கொய்யா மர கொழுந்து இலையை கசாயம் செய்து வாந்தி பெதிக்கு கொடுக்கலாம். வாந்தியையும் பேதியையும் கொய்யா கொழுந்து கண்டிக்கும். கொய்யாப்பழத்திற்கு இருதயத்தை வளப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது. கொய்யாப்பழத்தோடு தேன் சேர்த்து சாப்பிட்டால் நரம்பு முறுக்கேறும், உடல் வீரியம் பெறும். கொய்யாப்பழத்தில் உள்ள சத்துக்கள் நீர் சத்து 76% இருக்கிறது. மற்றபடி புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து, சுண்ணாம்புச்சத்து, பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, உயிர்ச்சத்து சி ஆகியவை நிறைந்த கொய்யாப்பழத்தை நாம் அனுதினமும் உணவில் சேர்த்து நம் வாழ்வில் வளம் பெறுவோமாக. எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்கள். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு பழத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.